கூட இந்த நாளிலே நம்ம அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அருமையான சகோதரர் இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியம் செய்கிற சகோதரர் விஜயன் ஜோசப் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. எனக்கு அவர் தான் சஞ்சய் தான் தெரியும், ஆனால் இங்கே வந்தவர் தான் பிரதர் சொல்கிறாங்க விஜயன் ஜோசப் பேர் இங்கே தான் தெரியுது. கதை நல்லவர். இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியம் செய்கிற சகோதரர் விஜயன் ஜோசப் அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது கூட வந்திருக்க அவருடைய சகோதரர் ஜோசுவா சுரேஷ் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் அழைப்பை ஏற்று நம்மத்திலே அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே அவர்கள் நம்மோடு கூட ஆவியானவர் அவரை கொண்டு தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம இடைபடுவாராக. அப்படி எல்லாரும் அருமையான சகோதரரை கரங்கள் தட்டி வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம எட்டர்னல் லைஃப் சர்ச்சில் உங்களை வச்சு மறுபடியும் இது ஃபர்ஸ்ட் டைம். பட் பிரதர் வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட முகம், ஒரே ஃபேமிலி, இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்கள் இருந்து வந்திருக்கிறபடினால எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்ப உறவுகள் மாதிரி. ஹல்லேலூயா. இப்போ ஒரு குடும்ப உறவுகள் என்று நாம் ஆகியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ பிரதர் வந்து இந்த ஆராதனை வேளையிலேயே ஒரு விஷயத்த சொன்னாரு. நல்லா கவனமா நீங்க பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, ஒரே ஒரு செகண்ட் நான் கேட்கிறேன், சொல்லுங்க. ஒன்னஸ், ஒற்றுமையை குறித்து சொன்னார் இல்லைங்களா? நம் ஆவியானவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனும் ஒருவராய் இருக்கிறபடியினால இன்றைக்கு பூமியில கிரியைகள் நடப்பித்துக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்றா இருக்கிறது போல நாம் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு அந்த ஒன்னஸ், ஒற்றுமை என்கின்ற ஒரு வார்த்தை வந்து எட்டாக்கனியாக இருந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில ஆண்டவர் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லா நற்காரியங்களையும் ஆண்டவர் கூட்டி கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போன எல்லா விதமான தேவைகள், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், அந்த லேக்னஸ் இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு அடைப்பு, ஒரு தடைகள், அதை உடைக்க போகிறார். அதுல இருந்து ஒரு ரட்சிப்பை தரப்போகிறார். அப்போ அந்த ரட்சிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் என்னவாக இருக்க வேண்டும்? ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்க அக்கம் பக்கத்துல நான் இதெல்லாம் சொன்னதே கிடையாது. பட் என்னமோ தெரியல, இங்க வந்து அமர்ந்த ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட்ஸ்ல இருந்து இது வரைக்கும் உங்களுக்குள்ளாகவும் சரி எனக்குள்ளாகவும் சரி அல்லேலூயா இந்த சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்தி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. இப்பொழுது உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சுத்தியிலும் சமாதானம் சொல்லுங்க பார்ப்போம். சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் பிரதர். ஏன்னா சமாதானத்தின் தேவன் தாமே. சொல்லுங்க சமாதானம். சீக்கிரமா சொல்லி முடியுங்க. சரி, நல்லா சீக்கிரமா சொல்லி முடியுங்க. சமாதானம் சொல்லி முடியுங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு. அல்லேலூயா. சரி, ஓகே. அம்மாமார்கள் நல்லா சிரிக்கிறீங்க, ஐயாமார்கள் தான் அமைதியா உட்காந்துருக்கிறீங்க. பரவாயில்ல. அது என்னமோ தெரியல, நம்மளை பார்த்தா அந்த சந்தோஷம் வந்துடுது இல்லைங்களா? அக்காவுக்கு தெரியும் நினைக்கிறேன், அடிக்கடி நிறைய மீட்டிங்ஸ் பெருந்துறையிலாம் வந்துருவாங்க. அல்லேலூயா. இப்போ சமாதானம் பண்ணிக்கொண்டீங்களா? சமாதானம் மிக முக்கியம். நான் அடிக்கடி என் குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு குறை வந்தா கூட என் நண்பர்களுக்கு மத்தியில சின்னதா ஒரு சின்ன கிளாஸ், ஒரு சின்ன ஒரு இது வந்தா கூட சமாதானம் பண்ணுங்க. ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு எங்க அம்மா எல்லாம் வீட்டுல உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வர முடியல அவனால. எங்க அம்மாட்ட அடிக்கடி நான் சமாதானம் சொல்லுவேன். சமாதானமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களா? சரிங்களா? அதே மாதிரி என்னோட குடும்ப உறவுகள் கொஞ்சம் தூர தேசத்துல எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்டே நான் அடிக்கடி சமாதானம் பண்ணி கொள்ளுவேன். ஏன்னா சமாதானம் என்பது ஒரு விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட் இல்லைங்களா? சமாதானத்தின் தேவன் தாமே வசனம் சொல்லுது, சாத்தானை உங்கள் காலின் கீழே, யார் காலின் கீழே? உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் சீக்கிரத்தில் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர் எப்பேற்பட்ட தேவன்? சமாதானத்தின் தேவன். இப்போ நீங்க எல்லாரும் சமாதானம் ஆயிட்டதான் நினைக்கிறீங்க. என்னுடைய குடும்ப உறவுகளும் தூர தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் சமாதானம் ஆயிட்டீங்க. அப்போ சமாதானம் ஆகிட்டு நம்ம கொடுக்கிற வழி எப்பேற்பட்டதாக இருக்கிறது?
குறைவில்லாதது விலையேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம் மத்தியில எனக்கு கொடுத்த ஒரு டாபிக், நீங்க வழக்கம் போல கொஞ்சம் நீண்ட டாபிக், கொஞ்சம் சுருக்க டாபிக் அப்படின்னு இல்லை, ஒரே வார்த்தையில ஒரு டாபிக் கொடுத்தார். அல்லேலூயா. நம் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டோமானால் இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல சில சரித்திர கதாநாயகர், பைபிள் கதாநாயகர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். கதாநாயகர் வந்து இயேசு கிறிஸ்து தான். எப்பவுமே ஹீரோ வந்து இயேசு கிறிஸ்து தான். ஆனா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வேதா புத்தகத்துல சொல்லப்பட்ட சில சரித்திர நாயகர்கள்ல மிக முக்கியமான நபர் ஒருத்தர் மோசஸ். அல்லேலூயா. மோசஸ் தாங்க இன்னைக்கு டாபிக். நல்லா பக்கத்துல வந்து நல்ல ஒரு உற்சாகத்தோட பார்த்துக்கோங்க. மோசஸை குறித்து சொல்ல போறாரு. ஏன்னா மோசஸை குறித்து எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆனா எப்படி அந்த மோசையை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார்? அல்லேலூயா. வாசிப்போம். யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை எடுத்து சீக்கிரமா சத்தமா வாசிங்க. மைக்கில் வேணும்னா எடுத்துக்கங்க. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தார். போது நிப்பாட்டுங்க. ஒரு துறவண்டையிலே போய் உட்கார்ந்திருந்தார். மோசே யாருங்க? எப்பேற்பட்ட இடத்துல வளர்க்கப்பட்டவர் சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு ராஜாவின் அரண்மனையில் ஒரு சகலகலா வல்லவன் என்று சொல்லப்படுகிற ஒரு மோசே. பார்வோனுக்கு அடுத்தபடியாக அநேக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பார்வோனுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர் யாரு? மோசே. இந்த மோசே என்பவர் யார் தெரியுங்களா? நிறைய வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த எக்ஸ்பிளனேஷன் டிக்ஷனரி, இந்த கேஜேவிலையும் சொல்லப்படுகிறது, அதே மாதிரி விரிவாக்க தமிழரிலும் சொல்லப்படுகிறது. இந்த மோசே என்பவர் எகிப்தின் சார்பாக அநேக தேசங்களுக்கு எதிரிட்டு போய் போரிட்டு வெற்றிகளை கண்டவர். அல்லேலூயா. எத்தியோப்பியா என்கின்ற ஒரு தேசத்திற்கு விரோதமாக போய் ஜெயித்தவர். இந்த மாதிரி பார்வோனுக்காக, எகிப்துக்காக வெற்றி கொடிகளை நாட்டினவர். அவர் தொட்டா சக்சஸ் என்கின்ற லெவலுக்கு அந்த எகிப்தின் சாஸ்திரங்கள் அனைத்திலும் கற்று தேர்ந்த ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. கற்று தேர்ந்த மனுஷன் ஹைலி எஜுகேட்டடா கூட இருந்திருக்கலாம், நல்லா படித்தவரா கூட இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் யாரு பார்த்து பயந்து ஓடுறாரு? தன்னை வளர்த்த ஒரு வளர்ப்பு தந்தையா கூட இருந்திருக்கலாம், இல்லைங்களா பிரதர்? அவரை பார்த்து பயந்து தன்னோட உயிரை கையில பிடித்து ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு? அதுக்கு முந்தின வசனங்களை நம்ம படிப்போம். அதுக்கு முந்தின வசனம் 14, அந்த வசனம் நீங்க வந்து வாசித்து பாருங்க. 14, 15 வாசிங்க. 13, 14. அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? போது பாட்டீங்க. இந்த மோசே எதற்காக பயந்து விடுகிறாரு? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, எப்பவுமே ஒரு வேதத்தில் உள்ள வசனத்தை சும்மா அந்த ஒரு வரியோடு மாத்திரம் நிறுத்தக்கூடாது. அதுக்கு முந்தி என்ன சொல்லப்படுகிறது, அதுக்கு பிந்தி என்ன சொல்லப்படுகிறது. 1 அல்லது 2 சாட்சிகளால நிலைவரப்படக்கூடும். இப்போ இந்த மோசே என்பவர் ஒரு பெரிய அரண்மனையில வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவரு அரண்மனையில வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது ஜஸ்ட் அப்படியே போறாரு. போகிற போது 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அவங்க யாருன்னா தன்னோட சொந்த ஜனங்க. இப்போ ஏன்பா அடிச்சுக்கிறீங்க, ஏன்பா சண்டை போடுறீங்க
சமாதானமா இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம், சொல்லியிருப்பாரு. வசனம் சொல்லுது இல்லைங்களா? நாமெல்லாம் ஒரு சகோதரர்கள் அல்லவான்னு கூட சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே அடிக்கப்பட்டு கிடக்கிறோம், ஏற்கனவே அந்நிய தேசத்துல நெருக்கப்பட்டு கிடக்கிறோம், செங்கல் அறுத்து கொண்டு இருக்கிறோம். எப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய பிள்ளைங்க நாம, வானத்தின் பூமியை உண்டாக்கின தெய்வத்தினுடைய பிள்ளைகள். இப்ப நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய பிள்ளைகள் அடிமைகளாக்கப்பட்டு இருக்கிறோம், செங்கல் அறுத்து கொண்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட சூழல்ல நமக்குள்ளாக ஒரு ஒற்றுமை வேண்டுமே. அல்லேலூயா. ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சமாதானமா இருங்கப்பான்னு தான் சொன்னாரு. ஆனா அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? போட்டு கொடுத்துட்டாங்க, கோல் மூடிட்டாங்க. நம்ம ஊர் பாசையில சொல்ல போறோம், என்ன போட்டு கொடுத்துட்டாங்க? நீதான் கொலை பண்ணியாமே, கொலை பண்ணியே, என்னையும் கொலை பார்க்கறியா அப்படின்னு சொன்ன உடனேயே ரகசியமா மறைக்கப்பட்ட அந்த விஷயம் வந்து அம்பலமாயிட்டு. அதுக்கு முந்தின வசனம் எடுத்து சகோதரர்கள் சீக்கிரம் வாசிங்க. 13ஆம் வசனம். அவன் மறுநாளிலே வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி, அதுக்கு முந்தின வசனம், அங்கமெங்கும் பார்த்து, அதுக்கு முந்தின வசனம், சாரி, மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டார். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்றாருன்னா, என்னோட ரத்தத்தின் பிள்ளைங்க அடிமைகளாக கிடக்கிறாங்களே, அத ஒரு புறஜாதியன் அடிக்கிறானே என்று சொல்லி அங்கும் பார்த்து ஒருவனும் இல்லாத டைம்ல என்ன பண்றாரு, அந்த சபையினால் அடித்து புதைத்து போடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புதைத்து போட்ட உடனேயே மோசே சந்தோஷமா வந்திருக்கலாம், என் பிள்ளைங்களை நான் காப்பாத்திட்டேன், என் சகோதரனை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு. ஆனா அது யார் பார்த்திருக்கிறாங்க? தன் சொந்த சகோதரர்கள் பார்த்திருக்கிறாங்க. அந்த சொந்த சகோதரர்கள் கொஞ்சம் நிதானித்தாவது இருந்திருக்கலாம். யாருக்காக ஃபைட் பண்றாரு மோசே? சொல்லுங்க, யாருக்காக ஃபைட் பண்றாரு? நமக்காகத்தானே. நம்மளுடைய அடிமைத்தனத்திற்கு விரோதமாக எழுதித்தானே ஃபைட் பண்றாரு. அந்த உணர்வு இல்லாம போனதுனால வெளியே சொல்லிடுறாங்க. வெளியே சொன்னதுனால எப்பேற்பட்ட இன்னல்கள் அனுபவிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த அடிமைத்தனம் நீடிக்கும். அல்லேலூயா. அது பார்வோன் வரைக்கும் போகிறது. பார்வோன் அவரை கொள்ளை செய்ய துரத்துகிறான். அங்கிருந்து தப்பித்து மீதியான் தேசத்துக்கு ஓடுகிறான். அல்லேலூயா. மீதியான் தேசத்துக்கு ஓடின உடனேயே அங்க சில பல இன்சிடென்ட்ஸ், அது உங்களுக்கு தெரியும். மேய்ப்பர்கள் வர்றாங்க. அங்க வந்து ஜிப்போரோல் என்கின்ற ஒரு சகோதரி தன்னுடைய 7 குமாரத்தி, அந்த மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய 7 குமாரத்திகள் இருக்கிறாங்க. அவங்க ஆடுகளை வைத்துக் கொண்டு வருகிற பொழுது பிரச்சனை நடக்குது. அதுல இவர் ஃபைட் பண்ணி தண்ணியை வார்த்து உதவி பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்கேயும் மோசே எப்பேற்பட்டவராக இருக்கிறாரு? அநியாயத்துக்கு விரோதமாக எழும்பி நியாயத்துக்கு குரல் கொடுக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. ஒரு பெண்ணை மேய்ப்பர்கள் அதட்டலாமா? அன்னைக்கே பாருங்க, பெண் அடிமைத்தனம் வந்திருக்கு போல. அல்லேலூயா. இப்போ எழும்பி குரல் கொடுக்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. டக்குன்னு அவர் அங்க அவரோட உண்மைத்தன்மையை பார்த்து இந்த ரெகுவேல் என்கின்ற ஒரு மனிதன் ஹானர் பண்ணி தன்னோட பெண்ணை கொடுக்கிறார். ஜிப்போரோல் என்கின்ற அந்த வசனம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 21, 22 தெளிவா. அந்த 21, 22 மட்டும் டக்குன்னு சீக்கிரமா வாசி. மோசே அந்த மனிதனுக்கு தகிக்க சம்மதித்தால் அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தார். அவர் ஒரு குமாரனை பெற்றார். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த மீதியான் தேசம் என்பது இந்த மன்னிக்கவும், நான் ஒரு ஐடென்டிஃபைக்காக சொல்றேன். நான் ஜாதி அது இதெல்லாம் சொல்லக்கூடியவன் அல்ல. வெள்ளையர்கள் கருப்பர்கள் அப்படின்ட்டு சில இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு, மனிதர்கள், நல்ல சகோதரமார்கள். அப்ப அந்த கருப்பு மனிதர்கள் இருக்கிற பகுதியா கூட இருந்திருக்கலாம். அந்த பகுதியிலிருந்து எடுத்து ஒரு பெண்ணை மோசேக்கு ஆண்டவர் கட்டி கொடுக்கிறார். பாத்தீங்கன்னா அந்த நாட்களிலேயே அந்த ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளை ஆண்டவர் உடைத்து இருந்திருக்கிறார். அல்லேலூயா.
ஹalleluya. ஆனா அந்த மீதியன் தேசத்து ஆசாரியன் பாருங்க, அவரை ஹானர் பண்ணி இவர் எந்த ஜாதி, இவர் எந்த மதம், இவர் எந்த குலம் விசாரிக்கவே கிடையாது. அவருடைய உள்ளத்தை மாத்திரம் பார்க்கிறாரு. நல்லவருப்பா, என் பிள்ளைங்களை யாரும் அடிக்க வந்தாங்க, கொல்ல வந்தாங்க, ஆனா இவர் காப்பாற்றி எனக்கு என் பிள்ளைகளை உதவி செய்திருக்கிறார். இவருக்கு இந்த நல்ல குணத்தை பாராட்டி என் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாக மோசைக்கு ஒரு சந்ததி வருகிறது. அதற்கு ஒரு பேர் வைக்கிறார் கெர்சோன் என்று. ஹல்லேலூயா. இப்படி சகலகல வல்லவனா இருந்த ஒரு மோசே ஏன் ஆடுகளை மேய்த்து ஒரு அந்நிய தேசத்துல ஒரு அடிமையாக, ஹல்லேலூயா, ஒரு காட்டு பகுதியில ஆடுகளை மேய்க்க வேண்டும்? சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு ரீசன், கீழ்த்துணியா சிந்தித்து செயல்பட. அன்னைக்கு அந்த சகோதரர்கள் சிந்தித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தருடைய திட்டம்ப்பா 430 வருஷம்ப்பா, 30 வருஷம் அவரை உருவாக்கணும், 40 வருஷம் வனாந்தரம், எல்லாம் ரைட்டு தான். ஆனா வசன இருபுறமுள்ள கருப்புள்ள பட்டயம். நான் அடிக்கடி சில வித்தியாசமான திக்கி கூட முழக்கால்கள்ல நின்று ஆண்டவருக்கு நான் தியானிப்பது உண்டு. ஏன் ஆண்டவரே, இந்த இருவர் மாத்திரம் போட்டு கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா மோசையை அப்பவே நீர் பயன்படுத்தி இருப்பீரோ, உடனுக்குடனே ஒரு விடுதலை கொடுத்திருப்பீங்கல்ல, அந்த ஜனங்களை நீங்க கூட்டு வந்திருப்பீங்கல்ல, அழகா நடத்திருப்பீங்கல்ல. ஆனா அவங்க போட்டு கொடுத்ததுனால தானே மோசை அழகா சிப் பண்றீங்க, அழகா ஒரு இடத்துல உட்கார வைக்கிறீங்க, அவரையும் கற்றுக் கொடுக்குறீங்க, நிறைய காரியங்கள் இந்த வனாந்தரத்தில் வைத்து சரி பண்றீங்க. மறுபடியும் ரிட்டர்ன் ஆஃப் தி என்ன சொல்றதுங்க மோசஸ் அந்த இது பண்ணி வைக்கிறீங்க. ரைட்டு தான்ப்பா, ஆனா இவங்க போட்டு கொடுத்துட்டாங்களே என்று நான் அடிக்கடி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பது உண்டு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில சகோதரமார்கள் புதியவர்களாய் வந்து ஊழியம் செய்தாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணும், உதவி செய்தே ஆகணும். ஹல்லேலூயா. ஓ, நான் அந்த சபை, நான் இந்த சபை, சபை முக்கியங்க, உண்மைட்டு இல்ல, நல்ல சபை வந்து நான் ஆதரிப்பேன். நான் வளர்ந்து வர்ற ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரன். ஆனா பொறாமையோட நீங்க ஊழியம் பண்ணீங்கன்னா விழுந்து போயிருவீங்க. ஹல்லேலூயா. பொறாமையோட ஊழியம் பண்ணோம்னா விழுந்து போயிருவீங்க. நீங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வளர்ந்து வந்த பெரிய தேவ மனிதர்களை நான் விட்டதே கிடையாது. எல்லா இடங்களையும் அவங்களை ஹானர் பண்ணுவேன். இயேசு எடுக்கிற ஊழியம் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி. நாங்க அந்த நாட்டுல சென்னையில நாங்க வளர்றதுக்கு காரணம் எழும்பணும், தேசத்தை சுதந்திரிக்கணும் கற்றுக் கொடுத்த ஒரு இடம். ஆனா சில சபைகள்ல அந்த பேரை சொன்னா கிடைக்கிற சில தாக்குதல்களும் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஹல்லேலூயா. இதை அக்கெல்லாம் சிரிக்கிறீங்க, ஆனா நான் பட்ட பாடுகளை நான் சொல்ல முடியல, சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அந்த பொறாமை? ஹல்லேலூயா. தட்டி கொடுக்கணும். எதுக்கு ஆண்டவர் எழுப்புறார்? அடுத்த ஜெனரேஷன் எழுப்புறார். தேசம் பால்பட்டு போய்விடக் கூடாது, இருக்கிற ஜனங்களை வழி நடத்தணும். இன்னும் நிறைய ஆண்டவருடைய வருகை பக்கம் தான். ஆனா நாட்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியாது அந்த நேரத்தில். அதுவரையும் என் ஜனங்களை பாதுகாக்கணும். யோசுவாக்கள் எழுப்பணும். அப்படி எழுப்புகிற பொழுது மூத்த ஊழியர்கள் அப்ரிசியேட்ங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. நிறைய பேர் எங்க கிட்ட போன்ல சொல்லுவாப்ல, பிரதர் நீங்க பண்ற ஊழியம் சரிதானா? நான் கேட்பேன், சரிதான் பிரதர். எங்க கேட்டீங்க? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் பிரதர். அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? கன்சல்ட் பண்ணீங்களா? கேட்டேன் பிரதர். எப்படி கேட்டீங்க? என்ன பண்ணீங்களா? நேரில் வாங்க பேசினா வரவே மாட்டேன். ஏன்னா பொறாம முடியல. எழுப்புறாங்க. நம்ம சபையோடைக்கெல்லாம் ஒரு சுவிசேஷம் நினைக்கவே மாட்டேன். முடிஞ்ச புது ஆத்துமாக்களை சபைக்கு அனுப்பணும், உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணணுங்கிறது தான் ஒரு சுவிசேஷங்கள் நினைப்பானே தவிர சபையை உடைக்கிறதுக்கு, ஆத்துமாக்களை கொண்டு போறதுக்கு நினைக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. நிறைய இடங்களை பார்க்க இன்னும் நான் ஃபுல் டைமுக்கு ஒப்பு கொடுக்கல. நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபுல் டைம் ஒப்பு கொடுக்கல. மீடியால தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் பகுதி நேரம் தான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒருத்தர் போன் பண்ணி, பிரதர் மீடியான்றீங்க, என்ன பிரதர்? ஏப்பா நான் வளர்ந்த இடத்த நான் விசுவாசத்தோட சொல்றேன், அவங்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு பரிசுத்தவர்கள் முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம நம்ம பகுதிக்கு என்ன பண்ணுவோம்? நிறைய பேரை விட்டுட்டோம் நரகத்துல, நிறைய பேரை விட்டுட்டோம் நரகத்துல. அவங்க ரட்சிக்கப்படத்தானே நாங்க போராடுறோம். உடனே இது தப்பான ஊழியம் பிரதர். சரி, தப்பான ஊழியம் ஆண்டவர் கேட்பாரு பிரதர், நீங்க கேட்காதீங்க. நியாயம் கர்த்தருடையது, நியாயத்திற்கு கர்த்தருடையது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு ஊழியம்
வளரும், பெருகும், சாதிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தம் இல்லையே அது வந்த வேகம் இல்லாம போய்விடும். இந்த 7 வருஷத்துல இந்த பகுதி நேர ஊழியத்துல நிறைய பேரை பார்த்துட்டு தேடுறேன், கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. நான் ஆண்டவர் நேர்த்தியா நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு சில நேரங்கள்ல இந்த இயக்கங்கள் பரவாயில்ல போல, இந்த நம்ம சகோதரமார்கள் வெளியில் இருக்கிற இந்த மதவாத இயக்கங்கள் பரவாயில்ல, நேரடியா வராங்க. ஆனா நம்ம சகோதரமார்கள் தான் பக்கவாட்டுல வந்து நம்மளை தாக்குறது. கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு வந்து வேதனையா இருக்கு. மோசே எவ்வளவு அங்கழைத்து போயிருப்பாரு இந்த வனாந்தர பாதையில. ஏன் ஜனத்துக்கு நான் எழும்புனேன், நான் ஏன் ஜனமே போட்டு கொடுத்துருச்சே, பொறி பண்ணிருப்பாரு. ஏன் இந்த மோசைய வந்து சாத்தான் டார்கெட் பண்ணாங்க? 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை சீக்கிரம் எடுத்து வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் பலுகி பெருகினார்கள். அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அல்லேலூயா. பிசாசு தாங்க எரிச்சல் அடையும், கோபத்தோட இருப்பான், அழிக்க நினைப்பான். அல்லேலூயா. அழிக்க நினைக்கிற ஊழியம் நிக்காது. வார்த்தை பாருங்க, சரியாண்டவரே உமக்கு சித்தம்னா இந்த ஊழியம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா வரப்ப, இல்லன்னா நீங்க பாத்துப்பீங்க, என் வேலையை நான் பாக்குறேன்னு நினைச்சு நீங்க அப்படியே போயிட்டு இருக்க. உங்க சபை பெருகும், உங்க ஊழியம் வளரும். எப்படி எல்லாம் வந்து ஜாதிகள் ரட்சிக்கப்படுகிறது தெரியாது. இந்த மாதிரி இந்த எகிப்து தேசத்துல பார்வனால தாங்கிக்க முடியல. ஏன் ஜனம் செருகிக்கிட்டு இருக்கு, இந்த ஜனமும் பெருகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 32 லட்சம் ஜனங்களை மோச வெளியே கூட்டு போகும்போது, அல்லேலூயா, வெறும் புருஷர்கள் மாத்திரம் 8 லட்சம். இப்போ அவனுக்கு தாங்க முடியல. அதுக்கு முன்பாக ஒரு வசனம் இருக்கிறது, அதை வந்து நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க, டைரி போட்டு எழுதி வைக்கணும். அல்லேலூயா. பைத்தான் அப்படிங்கிற ஒரு நகரத்தை கட்டி கொண்டிருந்தாங்க. பைத்தான் மீன்ஸ் பல வகைகள்ல சொல்லப்படுகிறது, சாத்தான்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு நகரத்தை கட்டுறதுக்கு யார் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு? தேவனால தரிசனம் பெற்ற ஜனங்கள். இப்ப இவங்க பெருகிறத பிடிக்காம இவர்களை கொத்தடிமையா வச்சு அந்த நகரத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது, தேவன் அவர்களுக்குள்ளாக ஒரு ரட்சகரை எழுப்புகிற பொழுது நாம் ஜாக்கிரதையாக அவர்களை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மோசே ஆண்டவர் கண்டுகொண்டாரு. மோசே வந்து இயேசுக்கு முன்னடையாளமாக சொல்லப்படுகிறவர். இவர் பிறந்த உடனேயே அவர் வயசுல இருக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டார். இயேசு பிறந்த உடனேயே அவர் ஈக்குவலான பிள்ளைகளை வெட்டி கொண்டார். அல்லேலூயா. ஒருவேளை பிசாசுக்கு பயம், இவர் தான் வந்து அந்த ரட்சகரோ, ஸ்திரீன் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று ஜெனிசிஸ் 3:15 குறிச்சுக்குங்க, புரட்டாதீங்க. 3:15 சொல்லப்பட்டது போல இவர் தானோ அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு பயம். அதனால மோசே கொண்டதுக்கு பிளான் பண்றாரு. ஆனால் நம் தேவாதி தேவனோ பிசாசு ஒரு திட்டத்தை போட்டா அவர் என்ன பண்ணுவாரு? 1000 திட்டத்தை போடுவார். சிங்கத்தின் குகைக்குள்ளேயே ஒரு சிங்கம் வளர வச்சார். அல்லேலூயா. எந்த எகிப்தியர்கள் வந்து இஸ்ரவேலர்கள் அழிக்கணுமோ, மோசையை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, அதே அரண்மனைக்குள்ளாகத்தான் ஒரு சிங்கமாக வளர்ந்தார். யூத ராஜாவின் சிங்கத்தோட பிள்ளையாக இவர் வளர்ந்தார். அப்பேற்பட்ட ஒரு மோச கதறிக்கிட்டு ஓடுறாரு வனாந்தர பகுதியில். ஏன் கதறிட்டு ஓடுறாரு? போட்டு கொடுத்து கோல் மூட்டிட்டார். காப்பாற்ற வேண்டியவர்களே, அந்த ரகசியத்தை பாதுகாக்க வேண்டியவர்களே போட்டு கொடுத்து. இன்னைக்கு நாம் வந்து இந்த இந்திய தேசத்துல கொஞ்சோண்டு ஜனங்க தான் இருக்கிறோம். ஆனா நமக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது. கேட்டா சபை கோட்பாடு பிரதர், வெளி பிரசங்கம் எல்லாம் கேட்க, சில சபைகள்ல வந்து சில வெளி பிரசங்கங்களை கேட்க விட மாட்டேன்றாங்களா? அப்புறம் எப்படி சத்தியம் உள்ள போகும்? மட்டம் தட்டுறது, அவங்களுக்கு பூஜா கொடுக்கறதும் அவங்களுடைய உதவி செய்யறதுக்குவே ஊழிய நம்ம விசுவாச மார்க்கத்தார தட்டி வச்சிருக்கிறாங்க. எழுப்பிட்டா தேசம் எழுப்புதலை கண்டடும். பிசாசு அந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள மதிப்பேன் நான். என் நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பிரதர் ஜெபிக்கணும் பிரதர், என் சபைக்கு வாங்க பிரதர் அப்படிம்பாங்க. இப்போ அழுதியா இருக்கு எனக்கு. எங்க அது எனக்கே பகுதி நேர ஊழியர், மீடியா ஒர்க் அது இதுன்னு பார்த்து பகுதி நேர ஊழியருக்கு இவ்வளவு டார்கெட். நான் உலகத்தையே கலக்கிட்டு இருக்கிறாரு. நானும் அப்படியில ஒரு பரிசுத்தவர், என்னுடைய ஆவிக்குரிய தந்தை, அவருக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும். அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் பிரதர்ஸ்.
விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க அவருக்காக. காரணம் எழுப்பி விட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த எழுப்புதலுக்கு விரோதமான ஆவிகள். மோசே எப்படி அழுதுருப்பாரு, காட்டி கொடுத்துட்டாங்களப்பா, விட்டுருந்தா கூட கொஞ்சம் அப்படியே கூட்டம் வெளியே வந்திருப்போமே, என் ஜனங்க அழிகிறாங்களே. இன்னைக்கு சில எழுப்புதல் வீரர்கள் எழுப்புகிற பொழுது அப்ரிஷியேட் பண்ணணும். நல்ல ஊழியர்கள் இருக்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து மேடையில டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் நம்பக்கூடாது. சும்மா அந்த டான்ஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு, அது ரொம்ப தப்பு. பலிபீடத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. இங்க நின்று பேசுறதுக்கு நடுங்குது கை காலெல்லாம், பேசுறதுக்கு வசனம் சொல்றதுக்கு நான் தகுதி உடையவனா. ஆனா நீ பப்பே சிஸ்டம் மாதிரி சினிமாக்காரன் தோத்துவாங்க டான்ஸ் எல்லாம். அது மாதிரி கூடாது. நீங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்த்தி கொண்டு வரணும். நல்ல ஊழியர்களை வந்து உதவி செய்யும். மோசே கதறிக்கிட்டு போயிருப்பார், பிசாசு சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனா நாள் ஒன்று வந்து என்ன பண்ணாருங்க, மீண்டும் அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க, வீட்டுல போய் குறிச்சு வச்சுக்கோங்க. தேவன் சந்திக்கிறாங்க, மோசே வாப்பா, நான் உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்கள் பண்ண போறேன் அப்படி. அப்புறம் அந்த கன்வர்சேஷன் உங்களுக்கு தெரியும். போராட்டம், தகுதி இல்லைன்றாரு, இல்லை நீ தகுதிப்படுத்துவேன் வாழ்ந்தார். திக்குவாயின்றாரு, இல்லை நான் உனக்கு வாயா இருப்போம் சகோதரனை கொடுத்து. அப்புறம் அந்த கன்வர்சேஷன் முடிஞ்சு மறுபடியும் என்ன பண்றாருங்க, பீரங்கியா எடுத்தாரு, ரதத்தையா எடுத்தாரு. ஒண்ணு வேண்டாம், நீ கோலை மட்டும் தூக்கிட்டு வா. நீ வனாந்தரத்துல 40 வருஷம் என்ன பண்ண, அந்த ஆடுகளை வைத்து, எதை வச்சு அந்த ஆடுகளை வைத்த, குச்சி தான் சொல்லியிருப்பாரு. அந்த குச்சி மட்டும் வா, போதை எடுத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றத மாத்திரம் செய். அந்த கோலை தாங்க எவ அழிக்கணும், தேவ ஜனங்களை நாசப்படுத்தணும், செதறடிக்கணும், அடிமைகளா பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த கோலை வைத்துதான் அடுக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கோல் ஒன்று இருக்குது, அதுதான் யூதாவின் செங்கோல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவைகளை நீ ஜெயிக்க போறீங்க. இவைகளை நீ ஜெயிக்க போறீங்க. புதிய காரியம் செய்ய போகிறார், அது கர்த்தரின் கரத்தினாலே நடக்க போகும். இப்போ இந்த மோசையை குறித்து புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லுதுன்னு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு உங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண விருப்பப்படுகிறேன். 11ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 24 இருந்து 26 டக்குன்னு எடுத்து சீக்கிரமா வாசிங்க. விசுவாசத்தினாலே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்தவதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்றெண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஆளிலே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு ரகசியம், ஒரு நல்ல சத்தியம் உங்களுக்கு வரப்போகிறது. அதுக்கு ஒரு பிரிட்னஸ், ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு வேணுங்கிறதுக்காக நினைக்கிறேன். இப்போ இந்த மோசே என்பவர் நல்ல சொகுசா அழகா நினைச்சா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். எனக்கு என்ன இடம் இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வாழ்ந்துட்டு போயிடலாம். என்ன கை தட்டினா ஒரு ஆள் வருவான், வேலை கொடுப்பாரு, போயிடுவாரு. ஒரு கை தட்டினா ஒரு ஆள் வருவாரு, ஓகே. ஒருவேளை பார்வன் கூட நல்ல ரிச்னஸான ஒரு பொண்ணை வந்து பார்த்து வைத்திருந்திருக்கலாம். நல்ல அழகான, நல்ல உயர்வான, நல்ல பெரிய இடத்துல சம்பந்தம் பேசி வைத்திருந்திருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் தூக்கி எறிகிறார். இந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை காட்டிலும் என் ஜனங்களா இருந்து மறிப்பேனே தவிர, அவர்களோட இருந்து நான் போராடுவேனே தவிர, ரகசியம் தெரிந்து வைத்திருந்த இருக்கும் மோசேக்கு எல்லாமே. ஏன்னா அந்த பாலூட்டி வளர்த்தது யாருங்க, அவரோட சொந்த தாய் தான். சொந்த தாயை வளர்க்கிற பொழுது அந்த ரகசியம் சொல்லி கொடுக்காமலே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நாடோடி ஜனங்களா வந்தோம், நம்ம கூடாரவாசி
கற்களுடைய வீடுகளில் நம்ம வாழ மாட்டோம், ஒரு கூடாரவாசியாகத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி யாக்கோபு யோசேப்பின் மூலமாக நம்ம இங்க வந்தோம், அடிமையா இருக்கிறோம், உங்களுக்கு ஒரு ரட்சகனை எழுப்புவேன், இந்த மாதிரி நான் உங்களை கூட்டு போவேன்னு சொல்லி கொடுக்காமல போயிருப்பாரு. கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டதுனால மோசே தூக்கி எறிந்து இந்த உயர்வு இயேசு கிறிஸ்துவின் கால் தூசுல இருக்கிற கால் மாட்டில் இருக்கிற தூசுக்கு சமானம். நான் அவர்களோட துன்பத்தை அனுபவித்தால் கூட மறிப்பேனே கூட மறிப்பேன் என்று சொல்லி கூட வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு கொலை செய்யற அளவுக்கு அவர் போயிருக்கிற அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அன்றைய தினத்துல ஒரு எகிப்தியனை கொன்றால் அன்றைய நாட்டுகளுக்குள்ளாக இருந்த 123 நாடுகளுக்கு மத்தியிலும் ஒரு அக்யூஸ்ட் நம்பர் 1. இன்னைக்கு ஒரு அமெரிக்காவுக்கு இருக்கிற மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா வந்து இருக்கும். அமெரிக்காவோட பாஸ்போர்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லா நாடுகள்லயும் நீங்க புது வந்துடலாம். சில நாடுகள்ல விசாவே கிடையாது. இந்த எகிப்தி என்பது இன்றைக்கு இருக்கிற 10 அமெரிக்காவுக்கு சமம். ஒரு அமெரிக்காவே இன்னைக்கு வந்து பெரிய விஷயம். 10 அமெரிக்கா சேர்ந்தாதான் ஒரு எகிப்து. அல்லேலூயா. சரி, அவ்வளவு தூரம் நமக்கு இருக்கு. 100 சென்னை இணைச்சா அவ்வளவு இதா இருக்குமோ அவ்வளவு செல்வ செழிப்புள்ள ஒரு நாடா எகிப்து இருந்திருக்குது. அதுக்கே அடுத்த ராஜா அவர் தூக்கி எறிகிறார். வேண்டாம், என் ஜனங்களோட நான் போவேன், அவங்களோட தான் நான் இருப்பேன், போராடுவேன், அவங்களுக்காக மறிப்பேனே தவிர இந்த அநித்தியமான சந்தோஷம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு உதறிவிட்டு கூட வந்திருக்கலாம். அதனாலதான் கொலை செய்யறாரு. இப்ப எகிப்தியனை கொன்னா தப்பிக்க முடியுமா சொல்லுங்க? அதனால அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து வேவ் பார்த்து தான் அவர் வந்து அந்த ஆக்ஷனை எடுக்கிறாரு. ஆனா பார்த்தது சொந்த ஜனங்க. அவருக்கு ஒரு நம்பிக்கையா கூட இருந்திருக்கலாம், யாரும் பார்க்கலன்னு கூட. ஒருவேளை பார்த்துட்டு நம்ம சொந்த ஜனங்க தானே சொல்ல மாட்டாங்க, நம்பிக்கையோட பயணிக்கணும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா கடைசியில போட்டு கொடுத்தார். இன்றைக்கு நம் தேசத்துல ஒரு எழுப்புதல் வர வேணும்னா நம்ம ஒன்று கூடணும். ஆனா இன்னைக்கு நமக்குள்ளாகவே ஜாதி சபைகள்னு ஒண்ணு இருக்குது, இந்த சபைகள்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஊழியக்காரர் ஃபாலோ பண்றாங்களா, ஓ அவங்க அந்த கூட்டம். இந்த ஊழியக்காரர் ஃபாலோ பண்றாங்களா, ஓ இவங்க இந்த கூட்டம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவாரு? சரி, இன்னும் கொஞ்சம் உபத்திரவத்துல கொடுப்போம், அப்பளாவது ஒன்றுபடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேல் அதிகாரிகளை கொஞ்சம் துன்மார்க்கத்தின் ஆட்களை வைத்து ட்ரீட் பண்றது, இதுதான் ரகசியம். ஆனா ஒன்று பட்டிருந்தாங்கன்னா அப்பவே அவங்களுக்கு விடுதலை. ஒரு 40 வருஷம் அலைச்சல் கிடையாது. இன்றைக்கு நம் தேசத்துல நம் கிறிஸ்தவர்கள் ஒன்று சேரணும், ஒரு பெரிய எழுப்புதல்களை காணணும். இதுதான் எனக்கு கொடுத்த பாவம். மீடியா ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இல்லட்டு இல்ல. ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு அங்கலை, கிறிஸ்தவர்கள் ஒன்று சேரணுமே, எழுப்பணுமே. சண்டைக்கு ஒன்று சேர வேண்டாம், முழக்காலுக்காக நம்ம ஒன்று சேர்ந்தா போதுமே. எது வரைக்கும் தான் சில தரிசனம் பெற்றவர்களை கத்தி கொண்டிருப்பாங்க, கத்தினா தப்புன்றாங்க. ஒருத்தர் எதிர்ச்சி எழுப்புதல் எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியல போல, வேதம் சரியா படிச்சாதானே. அல்லேலூயா. எது வரைக்கும் தான் தரிசனம் பெற்றவர்கள் கத்தி கொண்டிருப்பாங்க. நாமளும் எழும்பணும் அல்லவா? இந்த ஒன்னஸுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நமக்கு முன்பாக இருக்கிற எழுப்புதல் தரிசனம் பெற்ற ஊழிய தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அது போலவே இந்த மோசையை கூப்பிட்டு தான் மறுபடியும் என்ன பண்றாரு? வாப்பா, யார் உன்னை துரத்தினானோ அவன் கண்ணிலேயே உன் குச்சி, என்ன சொல்றது, இந்த ஆடுகளை வைத்த இந்த குச்சியை வைத்து அந்த எகிப்தின் செங்கோலை நான் முறியடிப்பேன் வான்னு சொல்றாரு. இப்ப இவருக்கு தலைகாலம் புரியல. போனா அங்கதான் ஆண்டவர் அக்ரிஸ்டா சொல்ல தேடப்பட்டு வர, இப்ப போனா கொண்டுருவாங்க, நான் இருக்கவங்க கூட போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சம்மதம் பண்ணி வராரு. 10 அற்புத அடையாளங்கள். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புத அடையாளத்தை எங்கேயும் பார்க்க முடியுமா? நடந்துகிட்டு இருக்க இல்லைன்னு மரித்தோர் எழும்புறாங்க, ஓகே. ஆனா இது வரைக்கும் பேசப்பட்டு வருகிற அடையாளம் இல்லையா? அது போலவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் இருந்து பெரிய காரியங்கள் செய்ய போகும். எடுத்து வாசிப்போம். எக்ஸோடஸ் யாத்திரையாகமம் 34:14 டக்குன்னு எடுத்து வாசிங்க. எப்படி இந்த மோசையோட இருந்து
ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்தார். கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது இல்லைன்னா யாத்திரையாகமம் 34:10. அதற்காக இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியில் எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருந்து ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட சேர்ந்து ஒரு பெரிய காரியம் பயங்கரமா இருக்கும். உங்களோட சேர்ந்து ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க வேண்டும் என்றால் நீங்க உங்களுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் முன்னுக்கு வரணும். எப்படின்னு சொல்றீங்களா? ஜெபத்துல தூக்கத்தை குறைக்கணும். அது ஒரு அனித்தியமான தூக்கம் பாவம் சொல்ல வரல, ஆனா கணனத்துல பாவம். ஒருத்தர் சில பேர் 10 மணி நேரம் கும்பகர்ணன் தாண்டி, சரி அந்த பேர்லாம் சொல்லக்கூடாது, அவங்களே தாண்டிடுவாங்க போல. ஜெபம் என்ன பிரதர் ஜெபம்? இதான ஜெபம், ஸ்தோத்திரம் முடிஞ்சது. பரவாயில்ல அக்கா மாதிரி சிரிக்கிறீங்க, பரவாயில்ல, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 10 மணி நேரம் பிரதர், நான் 8 மணிக்கு நான் அலாரம் விட்டு தூங்கினேன்னா அடுத்த நாள் 10 மணிக்கு பிரதர். என் வீட்டுக்கு எல்லாம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான். இனிமே நீங்க நல்ல அக்காமார்கள், நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க. சாரி, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்கல்ல இந்த முகநூல் வாயிலாக. இந்த தூக்கத்தை குறைச்சி, சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சி நல்லா ஜெபிங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபிங்க. எழுப்புதலுக்காக ஆண்டவர் தடைகளை உடைப்பார். நீங்க எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பம் கட்டப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுக்கப்புறம் உங்க இவைகள் எல்லாம் கூட கொடுத்துருவார். இல்ல பிரதர், நீங்க என்னதான் மைக் பிடிச்சி பேசுங்க, நான் தூங்குறது தான், சாப்பிடுறதெல்லாம் சாப்பிடுங்க, இன்னொருத்தரை எழுப்பி பயன்படுத்திடுவோம். கடைசியில சாப்பிட்டு தூங்கி நோய். அப்புறம் டாக்டர் நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படிங்க, ஜெபிங்க. நிச்சயமா ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்கள் உங்களோட இருந்து செய்ய போகிறார். ஸ்லேட்டர் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் இருப்பாங்க. சிலரை தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க எழுப்புதல் வீரர்கள். காரணம், கர்த்தர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக. இன்னும் சிலர் தேவனுக்கு சித்தலாத காரியம் உங்களாவே முடிவு பண்ணிட்டு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்குது. சிலர் ஊழியத்துக்கு அழைத்தா முடியாது, ஊழியம் அது பிரதர். சில இடங்கள்ல மைக்கு, சில இடங்கள்ல தடியடி. அது கிடைக்கும் ரைட்டு, அவங்க பரலோகத்துல ஈஸியா போயிட முடியுமா? சிலர் அந்த வேலை அதே தான் நான் செய்வேன், ஆண்டவர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு பிரதர் வர அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. கலாம் சிரிக்கிறீங்க, நாங்கெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஆண்டவர் போகிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் தேசத்தை வேவு பாருங்க, என்ன நடக்குது. இதுதான் எழுப்புதல் நாட்கள். அதனால தான் நல்ல தரமான முதலமைச்சரை கொண்டு வந்திருக்கிறாரு, தரமான ஒரு ஆட்சியாளரை கொண்டு வந்திருக்கிறாரு. மதம் என்கின்ற அடிப்படையில வந்தா கேஸ் போட்டா எடுக்காதீங்கன்றாரு. ஏன்னா இது மதச்சார்பற்ற நாடு. அவங்களுடைய மதத்தை யாரு வேணாலும் பரப்பலாம், யாரு வேணாலும் சொல்லலாம். அப்படின்னு ஒரு டைம்ல நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இவ்வளோ ஜெபிச்சாங்க, அப்புறம் நான் திறந்து கொடுத்தா அவங்க பார்த்தா கதவு கூட்டிக்கிட்டு, நான் திறக்கும் போது அவங்க கதவு கூட்டி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாரா இல்லையா? அதனால நாம உள்ளத்தை திறந்து ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். ஒரு எழுப்புதலை பார்க்கத்தான் போறோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார் கூடிய விரைவில். அல்லேலூயா. இன்றைய தினத்துல இந்த எபிரேயர் சொல்லப்பட்டது போல, பரவாயில்ல நீங்க அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இந்த 11 புரட்டணும், தப்பு கிடையாது. சில வசனங்கள் டைம் கிடையாது, ஏன்னா லேட்டா ஆரம்பிச்சதுனால. இந்த பாவ அனித்தியமான பாவ சந்தோஷங்களை தூக்கி உதறிவிட்டு வந்த மோசேயை போல இன்றைக்கு அது உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். அதை தூக்கி எரிந்து போட்டு ஜெபிங்க. ஒண்ணு சபையிலாவது ஜெபிங்க, இல்ல ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து ஜெபிங்க. சபையை விட்டுறாதீங்க. பிரதர், என் சபையில எழுப்புதல் தரிசனம் இல்ல பிரதர், பரவாயில்ல, வீட்டுல இருந்து ஜெபிங்க.
என் போதகர் எழுப்புறதுனால என்னன்னு கேட்கிறாரு. பரவாயில்ல, கத்து கொடுங்க. இதான் கேட்கலையா? சரி, நீங்க ஒரு வீட்லயாவது இருந்து ஒரு 10 பேர் கூடி நின்று எழுப்புதலுக்காக ஜெபிங்க. ஒரு நோட் எடுங்க, அதுல பிரயர் குறிப்பெல்லாம் வச்சு எழுதுங்க. உங்களை கொண்டுதான் உங்க சபையை மாறும். அல்லேலூயா. இன்றைய தினத்துல ஆண்டவரை பார்த்து ஒரு வார்னிங் தராரு. எழும்பு. யாரை போல? மோசே. அல்லேலூயா. எல்லாரும் முழங்கல் போடுங்க. எப்பவுமே ஒரு சின்ன குட்டி கதையோட தான் வருவேன். நீங்க நல்ல குட்டி கதை சொல்ல முடியல. இன்னொரு நாள் நான் அதை சொல்லி தருவேன். ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது எல்லாரும் முழங்கால் போடுவோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த மோசையை போல என்ன மாத்துங்கப்பா. இந்த மோசையை போல என்ன மாத்துங்கப்பா. அந்த யோசுவாவை போல மோசையை விட்டு பிரியாத ஒரு ஊழியக்காரங்களா எங்களை மாத்துங்கப்பா. தரிசனம் பெற்றவர்களோட எங்களை மாத்துங்கப்பா. தரிசனம் பெற்றவர்களோட நாங்கள் சேர்ந்து கொள்ள இந்த எழுப்புதலை காண நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத ஆட்கள் யாரா இருந்தாலும் தூக்கிடுங்கப்பா. ஏன்னா மோசையினுடைய நாட்கள் அது நடந்தது. பிரியமில்லாத பார்வோன் இடத்துல இருந்து பிரித்தார். பிரியமில்லாத எகிப்தின் மனிதர்களோட பிரித்தார். பிரியமில்லாத அந்த வேலையிலிருந்து பிரித்தார். அவரை பயன்படுத்தினார், உருவாக்கினார், பயன்படுத்தினார். இன்றைக்கு நாம் அனைவரும் நல்ல கண்களை மூடுவோம். நல்ல கண்களை மூடுவோம். நல்ல கைகளை உயர்த்தி ஆவியானவரை நல்ல விட்டு கொடுங்க. பிதாவே, ஹalleluya, 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 ஹalleluya. பிதாவே, கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க. இயேசுவே, எங்கனால முடியாதப்பா, எங்கனால முடியாது கர்த்தாவே, எங்கனால முடியாது ராஜா. இயேசுவே, எங்கனால முடியாது கர்த்தாவே, ஆனா உங்களால கூடுமப்பா. உங்களால கூடும் கர்த்தாவே. எங்களை மாற்றுகிறதற்கு, இந்த எழுப்புதலை பயன்படுத்துகிறதற்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரர்களாய், ஒரு வல்லமையான பாத்திரங்களாய் மோசையை போல அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு விட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தினத்துல கூடியிருக்கிற ஜனங்க மீது அந்த எழுப்புதல் அக்கினியின் ஆவியானவரை கட்டமைத்து விடுகிறோம். போது கர்த்தாவே, சபை முக்கியம் ஆண்டவரே. சபையில தான் எழுப்புதல் வரப்போகிறது ராஜா. ஆனா அந்த சபையே தரிசனம் இல்லாமல் இருந்தால், அந்த சபையை ஆண்டவரை இப்ப எழுப்புதலுக்கு போராடவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம் ராஜா? எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. நல்லா பேச வரம் பெற்றவர்கள் பேசுங்க. நல்லா விட்டு கொடுங்க. ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த விருப்பப்படுகிறார். ரூடா கீதா பாலே, லீதா தீகா ராதா பாலே, லீதா குரா தாதா, ஷதா கதல ராதா பேலே, ரிகா தாரா பாலே தே நதிரி பாலா, ரிடா தே தே லே தே தே ராதா பேலே, ரூடா கடா தாலா ராதா பேலே, லீரா டா கடா தாலா ராதா பேலே, லீரா கடா தா பாடா தே. நிர்விசாரங்கள், நிர்விசாரங்கள் பறந்தோடுகிறது. எனக்கு என் குடும்பம் என்று இருந்த அந்த நிலைமை எடுத்து போடுகிறார். இனி இந்த பெருந்துறை பட்டணத்துல, இந்த ஈரோட்டுல, இந்த தமிழ்நாட்டுல, இந்தியாவுல உங்களை ஒரு கருவிகளை எடுத்து பயன்படுத்த போகிறார். பொறாமை எண்ணங்கள் வெளியேறுகிறது. ஜாதி வெறி என்கின்ற வெளியேறுகிறது. மத பேதங்கள் வெளியேறுகிறது. இனி தரிசனம் பெற்றவர்களோடு எழும்ப போகிறீர்கள். அது இயேசுவினால நடக்க போகிறது. நல்லா கவனிங்க. உங்களை நீங்க சிலர் அர்ப்பணித்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என்ன நீர் எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்றீங்க. ஆண்டவரே, உங்க உள்ளத்தை பார்க்கிறாங்க. இப்பொழுது
தேவனுடைய சித்தத்திற்கு எழுப்புதலுக்கு நீங்க விதித்திருக்கிறீங்க. இனி உங்களுடைய குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். இனி உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என் கருத்தில் என்று சொல்லுகிறார். இனி உங்க வீடு கட்டப்படும். இனி உங்கள் வீடு கட்டப்படும். உன் பிள்ளை வளருவார்கள். உங்கள் பிள்ளைகள் வளருவார்கள். தேசத்திற்காய் எழும்புவார்கள். இனி உன் குடும்பம் என்னுடையது என்று சொல்லுகிறார். இனி உங்கள் சபை என்னுடையது என்று சொல்லுகிறார். உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். சிலர் தேசத்திற்காய் எழுப்புதலுக்காய் ஒப்பு கொடுத்துட்டீங்க. இனி நான் அதற்காக மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவேன். ஆனா என் குடும்ப வருமானம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றீங்க. உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்க போகிறார். நீங்க சும்மா வியாபாரம் செய்வீங்க, ஆனா அவர் கொட்டி தர போகிறார். அநேக வியாபாரிகள் கனெக்ஷனை கொடுக்க போகிறார். அநேக ப்ரொடியூசர், அநேக உங்க தொழில் வட்டாரங்களில் உங்களுடைய துறைகளிலேயே சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். நல்ல பல முதலைகள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்களோடு டைப் பண்ண போகிறார். ஒன்றே ஒன்றுக்காக அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்க போறீங்க. உங்க வியாபாரம், உங்க தொழிலை தேவன் கையில் எடுத்துக் கொண்டார். தேவன் கையில் எடுத்துக் கொண்டார். நல்லா கவனிங்க. சில துறையில பிரகாசிக்கும்படிக்கு வைத்தார் தேவன். ஆனா இந்த கொரோனாவினால பின்மாற்றத்தில், அதாவது நீங்க பின்மாற்றத்துக்கு வரவில்லை, இந்த சூழல் உங்களை பின்மாற்றத்திற்குள்ளாக கொண்டு வந்துவிட்டது. நீங்க பின்னுக்கு வந்து விட்டீங்க. நான் போக நினைக்கிறேன் பிரதர், ஆனா வறுமை, இந்த கொரோனா பயம், இனி நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்றீங்க. இனி நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றார். சிலர் இன்ஜெக்ஷன் போட பயந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்ஜெக்ஷன் போட்டா தான் வேலை கொடுக்குறாங்க பிரதர், அது இல்லன்னா இல்லைன்னு சொல்றாங்க. இன்ஜெக்ஷன் போடுறது தப்பா ரைட்டா எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றார், அது ஒரு பேருக்கு தான் நீங்க போட்டுக்கொள்ள போறீங்க. அது ஒரு சும்மா ஒரு 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 பேருக்கு தான் என்ன சட்டம் சொல்லுது, அதுக்காக நீங்க கீழ்படுவீங்க. சிலர் போட்டுக்கிட்டீங்க, ஆனா பயந்துகிட்டு இருக்கிற, அதனால பக்க விளைவுகள் வருமோ? ஒரு பக்க விளைவும் வராது. கர்த்தருடைய ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பை தரும். கர்த்தருடைய ரத்தம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். பயப்படாது. சில குழப்பத்தில் இருக்கிறீங்க. அப்போ அந்த இன்ஜெக்ஷன் போடலாமா வேணாமா? போட்டாலும் உங்களுக்கு இல்ல, போடாவிட்டாலும் உங்களுக்கு பயம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார் இன்னொரு காரியங்களை குறித்து. சில வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம இங்க வந்திருக்கீங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நான் நல்லா ஜெபிக்கிறேன், சபைக்கு போறேன், தசமமாக காணிக்கைகளை கொடுக்கிறேன், இந்த மாதிரி சுவிசேஷ கூட்டங்களுக்கு நான் போறேன், வரங்களில பெருகிறேன், நல்லா தேவனுக்கா வாழ்றேன், நான் என் குடும்பம் என்ன புறக்கணிக்குது பிரதர், என் சொந்த உறவுக்காரங்க புறக்கணிக்கிறாங்க. இனி நீங்க டெஸ்ட் பண்ணி போய் பாருங்க. வீட்டுல ஒரு மனதோட இருக்க காண்பீர்கள். பிரிந்து போன உறவுகள் ஒன்று கூடும், உங்களோட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நீங்க ஜெபிங்க, நீங்க ஐக்கியப்பட்டு ஜெபிங்க. தொழிலை நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொடுகிறார், இருதயத்தை திறப்புகிறார். தொடுகிறார் மீன்ஸ் உங்க எண்ணங்களை மாற்றுகிறார், உங்க சிந்தனைகளை மாற்றுகிறார். உங்க சிந்தனை வித்தியாசப்படுகிறது. இனி ஊழியக்காரர்களை வந்து இது தப்பு, அது தப்பு, இந்த ஊழியம் தப்பு, அந்த ஊழியம் தப்பு, அங்க போகாத இங்க போகாதுன்னு சொன்ன சிந்திப்பீங்க. தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது, நலமானதை சிந்தித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. இனி நீங்க நலமானதை ஆராய்ந்து பார்த்து பிடித்துக் கொள்ளுவீங்க. ஊழியக்காரர்கள் நல்லவர்கள் தான், ஆனால் அவர்களை காட்டிலும் தேவன் பெரியவர். தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்க நினைத்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிற காரியங்களில் எல்லாம் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார். லிகாபா ரேபே லேதே ருதானா ரதே பெலே ஷதகத ரப தரபே லேதே
இனி உங்க குடும்ப உறவுகள் ஒன்று கூடும், பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. சில என் பிள்ளைங்க நல்லா படித்துக்கிட்டு இருந்தாங்க, கேம் மொபைல்னால அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, பயமா இருக்கு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஜெபிங்க. அவங்களாவே அந்த மொபைலை போட்டு விட்டு வந்து வேத புத்தகத்தை தொடுவாங்க, உங்களோடு இருந்து ஜெபிப்பாருங்க. இது கர்த்தராலே வருகிற சுதந்திரம் என்று சொல்லுகிறார். இது கர்த்தராலே வருகிற சுதந்திரம் என்று சொல்லுகிறார். இன்னும் சிலர் பில்லி சூனியம் என்கின்ற மாந்திர தகடுகளினாலே என் குடும்பம் அலைக்கழிக்கப்படுகிறது, இரவு நேரத்தில் தூக்கம் வர மாட்டேங்கிறது. சிலர், இன்னும் சிலர் இரவு நேரத்தில் கெட்ட சிந்தனை, அசுத்த எண்ணங்கள் பிரதர், அசுத்த கிரியைகள் பிரதர், அசுத்த படங்களினாலே ஆண்டவர் அதை முறிக்கிறார், அதை முறிக்கிறார். அந்த அசுத்த பட வல்லமைகள் வெளியேறுகிறது. கெட்ட சிந்தனை இரவு நேரத்தில் கிரியை செய்கிறது, அதை அழிக்கிறார். இரவு நேரத்தில் ஒரு 1 hour குடும்ப ஜெபம் செய்யுங்கன்னு சொல்றார். வீட்டை சுற்றிலும் இயேசு ரத்தத்தினால கட்டிவிட்டு தூங்குங்க என்று சொல்லுகிறார். இந்த அசுத்தம் வராது என்று சொல்லுகிறார். குடும்பங்களை தான் ஏற்படுத்த போகிறார். இன்னும் சிலர், என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் பயமா இருக்கிறது பிரதர், எழுப்புதலுக்காக நான் போராடுறேன், ஆனா என் திருமண காரியம், பிள்ளைகளுடைய திருமண காரியம் பெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், யோவான் 2:11 காண்பிக்கிறார், அசைக்க போகிறேன் என்று நீ சொன்னீர், இனி அவர்களை ஜெப வீரர்களை மாற்றப் போகிறேன் என்று நீ சொன்னீர். ஆண்டவரே வந்தோம் அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் நீர் மகிமைப்பட்டீர். நிச்சயமாகவே இந்த பிள்ளைகள் எழுப்புதலுக்குரியவர்கள், எழுப்புதலுக்காய் ஜெபிக்கக்கூடியவர்கள், எழும்பக்கூடியவர்கள். இவர்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குங்கம்மா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்ப பிரயோஜனமான ஊழியக்காரர், எனது கடமை மாத்திர செய்திருக்கிறேன். குறைவுகளை மன்னிப்பு, குற்றம் குறைவுகளை மன்னிப்பு நிறைவாய் பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்கள் மத்தியில பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெப வேலையில, என் உள்ளத்துல இந்த செய்தி வேலையில ஆண்டவர் பேசினார் போது எனக்கு இந்த ஒரு அற்புதம் நடந்தது. எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் ஆண்டவர். நான் எழுப்பணும், இயேசுக்காய் ஓடணும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தார். அல்லது என் நோய், மனநோய் மாறினது என்று ஏதாவது ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்திருப்பார் அல்லவா? யாரா ஒருத்தர் இல்ல அந்த சாட்சி சொல்லி வாங்க முன்னாடி வாங்க. ஒருத்தர் அல்லது இருவர், யாரோ ஒருத்தர் அந்த எல்லாரும் வாங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சா மறைக்க கூடாது. பரவாயில்ல, முன்னாடி வர. எல்லாம் பார்க்க இல்ல, எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக இல்ல, உங்களை பார்த்து ஆண்டவர் மகிமைப்படுவார். வாங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. எலும்பி நின்று சொல்லுங்க. எலும்பி நின்று சொல்லுங்க. வீடு கட்டப்படும் சொல்லி நீங்க ஃபர்ஸ்டா சொன்னீங்க. சரி. அந்த வாக்கு எனக்கு பலப்படுத்துச்சு, இதயத்தை பலப்படுத்துச்சு. அதே மாதிரி விசிட்டு டைம்ல எனக்கு நம்மோட இருந்து நான் சிரிப்பாரி பயங்கரமா இருக்கும். அந்த வார்த்தை என்ன உண்மையாவே பலப்படுத்துச்சு. அந்த விசுவாசம் எனக்குள்ள அதிகப்படுத்துச்சு. ஹல்லேலூயா. அவிசுவாசத்தை ஆண்டவர் விரட்டி இருக்கிறார். குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம் இல்லையா, ஒரு விதமான நெருப்பு. போராட்டம்னா என்ன சொல்றது, வேலை அதிகம், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது என்னோட வேலையா இருக்கு. அப்புறம் அவரும் கொஞ்சம் ரட்சிப்புக்குள்ள இல்ல, ஒரு ஆண்டோக்குள்ள இல்லாதனால ஒரு போராட்டம் அதெல்லாம் வந்து சந்திப்பாரு. ஆனா எனக்கு வேலை அதிகமா இருக்கிறதுனால. நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? சமாதானம். சமாதானம். நீங்க போன ஜெனிஃபர் சிஸ்டர். ரைட், ஓகே. நம்ம வீட்ல அந்த கிறிஸ்மஸ் கேரல். ஓகே, ஞாபகம். சரி, உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். சரிங்களா?
கர்த்தர் அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அவங்க வீட்டுல இருந்த இந்த பிரச்சனை, அவங்க சகோதரனால வீட்டுல இருந்த அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். திரிய தேவனுக்கே மகிமை உண்டாருங்க. அடுத்து வேற யாரா சிறு பிள்ளைகள் ஏதாவது சாட்சி சொல்றீங்களா? இல்ல வேற யாரா அம்மாமார்கள் சாட்சி சொல்றீங்களா? வாங்க வாங்க முன்னாடி வழி. என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு தேவனுடைய பிள்ளைகளோட பாடுகள் அனுபவிக்கிறது. அந்த வாழ்க்கைக்குள்ள வந்தது நினைக்கும் பொழுது நம்ம ஒன்றுமே இல்லைங்கிறது நம்ம ஒரு கொண்டு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வீங்க. ஆண்டவருக்கு நம்ம ஒன்றுமே இல்லை, ஆனா ஆண்டவர் பார்த்து அப்படி ஒரு நம்பிக்கையே நம்மளுக்கு, அப்படி ஒரு அவர் நம்மளை அப்படி நம்புறாரு. பெரிய காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லும் பொழுது நம்ம அவருடைய பார்வையில் நினைக்கும் பொழுது நம்ம ஒன்றுமே இல்லைங்கிறது. அப்ப நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கும்னு அந்த ஆழமான அன்புக்குள்ள வரணுங்கிறது, அந்த தேசத்துக்காக செபிக்கிற ஒரு பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒரு நிர்விசாரத்துலதான் இருக்கிறோம். ஏதோ ஜெபிக்கிறோம், தேசத்தை எழுப்புதல் கொண்டு வரும், அப்படி ஒரு மேலோட்டமான வாழ்க்கையை தான் நம்ம ஓட்டி கொண்டிருக்கோம். அந்த ஆழமான அந்த தேசத்துக்காக செபிக்கக்கூடிய அந்த பாரதி இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. சத்திய எத்தனையோ காலங்கள், எத்தனையோ வருஷங்கள் கேட்டாலும் கூட ஆவியானவர் வித்தியாசமாய் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை அறிந்துக்கொள், அது இல்லாட்டி அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிருந்த ஆண்டவர் சொல்றாரு. நல்ல ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை கொடுத்து அந்த பாரத்தை கொடுத்துட்டார். ஆண்டவர் கொடி ஸ்தோத்திரம் நன்றி சொல்கிறேன். நல்லவர். அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த நிர்விசாரத்தை நீக்கி தேசங்களுக்காக எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் இது. அடுத்து வேற யாரும் சாட்சி சொல்றீங்களா? வாங்க டக்குனு சீக்கிரம். சரி, நான் அதிகமாக நான் பண்ணுவேன். பண்ணிடுவேன். உங்களுக்கு எல்லா ப்ரேயர்லையும் நீரே தஞ்சம் என்பது நம்பிச்சுக்கிறேன். என் கணவனோட மனசு மாறவே மாட்டேங்குது. ப்ரேயர் பைபிள்படி ப்ரேயர் பண்ணாவே வீட்டில் பார்க்கும்போது சண்டை, ஃபேமிலி ப்ரேயரில் உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இப்போ கூட அவர் மாற்றுங்க, நீங்கள் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறப்ப வீடு கட்டப்படும்னு கத்தர் எனக்கு பார்த்து கொடுத்துருக்குறார். நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று என் கணவனுடைய வாழ்க்கையை நான் விசுவாசிப்பேன். இந்த நாள் முதல் அவருடைய வாழ்க்கையை கத்தர் எடுத்திருக்கிறார் என்று கத்தர் அப்படியே என்னோட வாழ்க்கையை செய்து வருவதற்காக. அல்லேலூயா. புது நம்பிக்கை கொடுத்து பிள்ளைகளை தேசங்களுக்காக ஆண்டவர் எடுத்திருக்கிறார். இதுதான் தேவன் செய்கிற அற்புதம். இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கு. அல்லேலூயா. இன்னும் பெரிய காரியங்கள் நம்மளை கொண்டு தேசங்களில் செய்வார். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழிய காரியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. போக போக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாப்பா வாங்க முன்னாடி வாங்க. முன்னாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் லாக்டவுனில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ லாக்டவுன் எடுத்ததுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணுறதில்ல. இப்போ அங்கிள் சொன்னது உடனே எனக்கு ப்ரேயர் பண்ணணும்னு தோணுச்சு. இன்னிலேருந்து நான் டெய்லியும் காலையிலேருந்து நான் ப்ரேயர் பண்ணுவேன். அல்லேலூயா. சிறு குழந்தை அவங்களுக்கு தேசங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய ஆர்வத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா? சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாரு. அவங்களுடைய ஜெபம் வல்லமையானது. அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் அவங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவங்க நல்ல தெபோராவை போல எழும்புவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்மா. காட் பிளஸ் யூ. மற்றபடி வேற யாரும் சாட்சி சொல்றீங்களா? போதும், டைம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் நம்ம சொல்லலாம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மீதியான வேலைகளில் பிரதர் அவர்கள் ஆசீர்வாத ஜெபத்தை சொல்லி முடிப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நாம் ஜெபிக்கலாம். நேரமாகிவிட்டது. எல்லா கண்கள் மூடி நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, நம்ம மகிழ்ச்சியானது நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் ஜெபத்தை, எங்களுடைய ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் உங்களுடைய பிரச்சனராய் இறங்கி எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
நல்ல ஒரு வார்த்தையை மோசையை குறித்ததான காரியங்களை எங்களுக்கு ஆழமாய் நீர் எங்கள் சகோதரர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரமாண்டவரே, ஒவ்வொரு குறித்த காரியங்களை நீர் தீர்க்கமாய் நீர் வெளிப்படுத்தினீர். சொன்ன ஒவ்வொருவரும் சொன்ன சாட்சிகளை இன்னும் கர்த்தாவே வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். இந்த சாட்சிகள் எழும்பட்டும், உயிருள்ள சாட்சியாய் பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த சாட்சிகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில் ஒரு உயிர்மீச்சு உண்டாகட்டும் தகப்பனே. நாமம் மாத்திரம் மேற்படுவதாக. நாளிலே ஜபத்திலே பங்கு பெற்ற ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பேர் நினைக்கிறவன் வராதவர்களை அழைத்து கொண்டு வருவீராக. வல்லமையால் இந்த வாரம் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கரத்துல தருகிறோம். நீங்க ஆட்கள் நாளுக்கு செய்து கொடுத்த தாசரை இன்னும் வல்லமையா எடுத்த பல இடங்களுக்கு எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கரத்துல தருகிறோம். கூட வந்திருக்கிற சகோதரரையும் ஆசீர்வதிங்க. அவர்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகிமையாவற்றுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பும் நம் அனைவரோடு என்றும் இன்று சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக.